வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஆடி 1 வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷமான நாள்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த குச்சி எதுக்காக வெட்டிகிட்ருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. தேங்காய் சுடுற நோம்பிக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காட்டுக்கு போயாச்சு. குச்சியை வெட்டுன்னு வெட்டி சரக்குன்னு சீவி குச்சியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது தேங்காயை பாருங்கள் மொழுன்னு சுட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதில் 3 கண் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயில் இருக்கிற 3 கண்ணில் ஒரு கண்ணை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற நவதானியத்தை அதில் சேர்த்துக்கிறோம். இதில் என்னென்ன இருக்குது தெரியுமா? நாட்டு சர்க்கரை, அவல், பாசிப்பயிறு, அரிசி, இந்த மாதிரி நவதானிய பொருட்கள் பொட்டுக்கல்லையிலேருந்து எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அதில் தேங்காயில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வெளியே எடுத்துக்கிட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். தேங்காயில் இருக்கிற தண்ணி கம்மியாக இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே நவதானியம் சேர்க்குறோம் இருக்கிறதே திந்துரும் போல் இருக்குது. அத்தனை நவதானியத்தையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்கிற குச்சியை அந்த தேங்காயில் சொருகி குச்சி நல்லா ரெடி பண்ணிக்கிட்டோம். தேங்காய் இப்போது இந்த தேங்காயோடு சேர்ந்த இந்த குச்சிக்கு நல்லபடியாக கழுவி மஞ்சள் தேய்ச்சி இதை சுடுறதுக்காக ரெடி பண்ணி இப்போ எடுக்க போகிறோம். என் பொண்ணும் அவளுக்கு சுடுறதுக்காக வச்சுருந்த தேங்காயை நான் தான் செய்வேன், மஞ்சள் தடவுவேன் அப்படின்னு சொல்லி அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணான். பட் அவளால் முடியல. கடைசியில் அவங்க அப்பாக்கிட்டேயே கொடுத்துட்டா. இப்போ 2 இதுக்கும் அவரே எல்லாமே க்ளீன் பண்ணி மஞ்சள் தடவுறாரு. இப்போ முடிச்சுட்டு தேங்காய் சுடுறதுக்காக ரெடி பண்ணும். தேங்காய் சுடுறதுக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னால் இந்த குச்சியை வச்சு எப்படி விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கா பாருங்கள் என் பொண்ணை. இருக்கட்டும். அடுத்தது இப்போ 2 குச்சியும் நம்ம சுடுறதுக்காக தயாராகிருச்சு. நெருப்பு பற்ற வைக்கணும், இதை புடிடா, அது வரைக்கும் பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லி என் பையன் கையில் கொடுத்தா அவன் பாருங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா. டேய் தம்பி, இதை மட்டும் கீழே போட்டு உடச்சிடாதடா, இதை மட்டும் நீ உடச்சிட்ட தேங்காய் சுட்டு உடைக்கிறாங்களோ இல்லையோ நம்ம 2 பேருடைய மண்டையை உடச்சிருவாங்கடா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருடா தம்பி அப்படின்னு என் மைண்ட் வாய்ஸில் ஓடிருச்சு. இப்போ தேங்காய் சுட ஆரம்பித்தாச்சு. காத்தடிக்குது, அனல் பறக்கும், உங்களால் சுட முடியாது பாப்பா தம்பி, நீங்கள் 2 பேரும் நகர்ந்துக்கோங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டோம், நாங்களே தான் சுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவங்களே தேங்காயும் சுட்டு முடிச்சிட்டாங்க. இடையில அவங்க அப்பாவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாரு. இப்போ தேங்காயை சுட்டு முடித்து கோவிலுக்காக எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. விநாயகர் சன்னதியில் விநாயகர் முன்னாடி வச்சு கற்பூரம் பற்ற வச்சு விநாயகரை 3 சுற்றி வந்து இந்த தேங்காய் உடைச்சாதான் இதுக்குள்ளே இருக்கிற அருமையான நவதானியங்களை சுவைக்க முடியும். அதுக்கு இது வேறு 3 பேரும் லைனாக எனக்கு 2 பக்கமும் பாடி கார்ட்ஸ் மாதிரி தான் நடக்கணுன்றாங்க. சரி வாங்க. சாமி கும்பிட்டு முடித்து பிள்ளையாரை 3 தடவை சுற்றி வந்து அதுக்கப்புறம் சாமிக்கு கற்பூரம் பற்ற வச்சு கும்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த தேங்காயை உடைச்சி சுவைக்க முடியும். இப்போ